நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் மொத்தம் வந்து என்னென்ன வந்து வேர் ஸ்டடி இருக்குது அப்படின்னா, அதாவது 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம 5th லெசன் 6, 7, 8, 9, 10 இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த 5வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்த லெசன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதாவது எப்படி இந்த சீர்திருத்த இயக்கவாதிகள்லாம் உருவாகினாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்து இங்கே ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க, எழுத்தர்கள் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஆங்கில கல்வியை வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த கல்வியினால் அதில் வந்து கல்வி பயின்ற மிடில் கிளாஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து வெளிநாட்டில் போய் அங்கே பிரிட்டிஷில் போய் பார்க்கும்போது அவங்களாம் நல்ல சுதந்திரமாக இருக்காங்க, நம்மக்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அங்கே பார்க்குற கருத்துக்களை இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த பழக்க வழக்கங்களை நம்ம நாட்டிலே கொண்டு வரணும், அந்த மாதிரி நம்மளும் ஃப்ரீடமாக இருக்கணும், அந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்களை வந்து இவங்க வந்து கருத்துக்களை புரிஞ்சு சீர்திருத்த இயக்கங்களை வந்து உருவாக்க நினைக்கிறாங்க. சரியா? நம்ம நாட்டில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், இந்த மாதிரி எல்லா கண்மூடித்தனமான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்து படித்த நடுத்தர இந்தியர்கள்கிட்ட உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீர்திருத்த இயக்கங்களை 2ஆக பிரிக்கலாம்ப்பா. ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று வந்து சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். ஓகேவா? சீர்திருத்த இயக்கம் அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனாக சீர்திருத்த இயக்கம். சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்னா இப்போ இந்து சமயம், அதே மாதிரி கிறிஸ்திய சமயம், அதே மாதிரி இஸ்லாம் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயங்களை வந்து அழிஞ்சு இருக்கிற சமயத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக உருவாக்குன இயக்கங்கள் தான் சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். இது எதுவுமே இல்லாமல் எல்லாமே வந்து சமூக கட்டமைப்பே வந்து தவறு, சாதி மதம் இது எல்லாமே தவறுன்னு சொல்லி சிலர்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராட்டம் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க வந்து ஒரு சைடு. இப்போது இந்த 3 பக்கமாக இருக்கிறவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சீர்திருத்த இயக்கங்கள் கீழே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ், அலிகார் இயக்கம், அதே மாதிரி சமய புத்தெழுச்சி இயக்கம் கீழே ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதுவுமே ஆட் அண்ட் அவுட்டில் கேட்பாங்க. இதெல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள் கீழே வரும் அப்படின்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ், அலிகார் இயக்கம். இதெல்லாம் மீட்டெடுப்பு இயக்கம் கீழே வரும் அப்படின்னா ஆரிய சமாஜ் வந்து இந்து சமயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக, ராமகிருஷ்ணா மிஷனும் இந்து சமயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்புறம் தியோபந்த் இயக்கம் வந்து முஸ்லீம் சமயத்தை வந்து மீட்டெடுப்புக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள். ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பிரம்ம சமாஜ்னு பார்த்தோமா? ஸோ அந்த பிரம்ம சமாஜ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரம்ம சமாஜ் யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கியிருப்பாங்க. இவருடைய ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்ப்போம். இவருடைய தாய்மொழி வந்து வங்காள மொழி. அது மட்டும் இல்லாமல் இவர் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாமே நல்லா புலமை பெற்று இருந்தார். ஓகேவா? இவர் தான் ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். அதே மாதிரி அதை வந்து எதிர்க்கிறாரு. ஆனால் வந்து நம்மளுடைய காலத்துடன், அதாவது அதை வந்து எதிர்க்கும் போது நம்மளுடைய பண்பாட்டு கூறுகள் வந்து மாறக்கூடாது அப்படின்னு அதையும் வந்து பாதுகாக்க விரும்பினார். அதே மாதிரி இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை ஃபாலோ பண்ணார், உருவ வழிபாடை எதிர்த்தார். ஓகேவா? பல கடவுள்லாம் கிடையாது, ஒரு கடவுளுங்கிறாரு, உருவ வழிபாடு வந்து கிடையாது அப்படின்றாரு. ஓகேவா? அதே மாதிரி இவர் வந்து இந்துக்களோட மறைநூல்களில் எல்லாமே வந்து ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுளை வணங்குறது தான் வந்து உபதேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து இவர் இந்து மறைநூல்களை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி சமூகத்தில் இருக்கிற உடன்கட்டை எறிதல், அதாவது சதின்னு சொல்லுவாங்க, அது குழந்தை திருமணம், பலதார மனம், இது எல்லாமே வந்து எதிர்க்கிறாரு. இதை எதிர்த்து அது இல்லாமல் இதற்கு எதிராக வந்து சட்டங்கள் இயற்றணும், அதாவது உடன்கட்டை ஒழிக்கணும், குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும், இதுக்கு எதிராக வந்து சட்டங்கள் வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட நிறைய விண்ணப்பங்கள் வந்து வைக்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி விதவை பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சு கொள்ளணும், அதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறார். பலதார மறுமணத்தை முற்றிலுமாக வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மக்களை வந்து பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். இப்போ இவர் வந்து இந்த மாதிரி நிறைய விண்ணப்பங்கள் கொடுக்கறனால 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு ஆளுநர் இருக்கிற சமயத்தில் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் வந்து ஏற்றார். இவர் இந்த சதி ஒழிப்பு சட்டம் ஏற்றுறதுல முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் கிட்டே இருக்குது. சதி அப்படின்னா கணவன் வந்து இறந்த உடனே அதில் வந்து மனைவியும் வந்து அதே
தீக்குழியில் வந்து உளுந்து இறந்துடணும். அதுதான் வந்து சதி. இல்லை அப்படின்னு சொந்தக்காரங்களே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொடிய பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு யார் சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு 1829 டிசம்பர் 4 ஓகேவா? டிசம்பர் 4 சட்டம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த சட்டம் இவர் இயற்றத்துக்கான முக்கிய காரணம் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேவா? சரி, அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய் வந்து பெண்களோட அடிமைத்தனத்தை கண்டனம் செய்கிறாரு. ஆண்கள் பெண்களை வந்து கீழான நடத்துறத அப்போவே வந்து எதிர்த்திருக்கார் அந்த காலத்திலேயே. ஓகேவா? பெண்களுக்கு கல்வி வழங்கணுன்ற கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு அறிவியலும் வந்து அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக வந்து ஆதரிச்சிருக்கார். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை கற்றுக்கிட்டா தான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகள் வந்து ஒழியும் அப்படின்றதுனால ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலையும் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஆதரிச்சிருப்பார். ஓகேவா? அதை அறிமுகம் செய்கிறத ஆதரிச்சிருப்பார். ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 எப்போ பிரம்ம சமாஜத்தை உருவாக்குற பாருங்க, 1828 பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே இதில் ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவில் கட்டுறாரு. 1828 பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி கல்கத்தாவில் ஒரு கோவிலை உருவாக்குறாரு ஆகஸ்ட் 20 அந்த கோவிலில் எந்த ஒரு சிலைகளும் கிடையாது. கல்கத்தாவில் சிலை அல்லாத ஒரு கோவிலை தான் உருவாக்கியிருக்காரு. அங்கே வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ அந்த கோவிலில் வந்து பேசக்கூடாது. ஓகேவா? இல்லை இன்டைரக்டாக பேசுகிறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசி காயப்படுத்தக்கூடாது யாரையுமே. ஓகேவா? அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்துச்சு. அதே மாதிரி சமய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே எதிர்த்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த பிரம்ம சமாஜத்தில் நல்லா கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் மட்டுமே வந்து இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழ்த்தட்டு மக்கள், சமூகத்தில் கீழ்த்தட்டு மக்கள் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த கருத்துக்கள்லாம் வந்து போய் சேரவே கிடையாது. ஓகேவா? அவங்ககிட்ட இந்த தாக்கம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து நம்ம ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்த்தது. ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கார் இல்லையா, இவர் தான் முதல்ல சீர்திருத்தத்தை பற்றி அதிகமாக வந்து பேசினது இந்தியாவில். ஸோ அதனால் இவர் வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்புறம் இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. புதிய யுகத்தின் ஹெரால்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ராஜா அப்படின்ற பெயர் வந்து இவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா அக்பர் 2ஆம் அக்பர் இருப்பார் இல்லையா, முகலாயர்களில் 2ஆம் அக்பர், அவர் தான் வந்து இவருக்கு ராஜான்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா? இவருடைய சிறப்பு பெயர்கள் சொல்கிறேன், நோட் எடுத்து எழுதிக்கோங்க. இல்லைனா புக்கு வச்சு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா புக்லேயே சைடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எஸ் நோட்டட் மேம் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? ராஜாராம் மோகன் ராய். சமூக சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடி, புதிய யுகத்தின் ஹெரால்ட், இந்தியாவின் விடிவெள்ளி, ராஜா அப்படின்ற பட்டம். ஓகேவா? இந்தியாவின் புத்துலக சிற்பி. இது எல்லாமே. ஓகேவா? ஏன்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட்டட் அப்படின்னு போட்டினா மட்டும்தான் திரும்பவும் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா புக்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, சமூக சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடி, புதிய யுகத்தின் ஹெரால்ட், இந்தியாவின் விடிவெள்ளி, ராஜா, இந்தியாவின் புத்துலக சிற்பி. இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேவா? சரி, அடுத்து வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பற்றி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் இது பண்ணிகிட்டு இருந்த இந்த பிரம்ம சமாஜத்தை அவர் 1833 ராஜாராம் மோகன் ராய் இறந்துருவார். எப்போது? 1833 இறந்துருவார். அவர் போனதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தோட இதை எடுத்து செயல்படுத்துகிறாரு. சாரி, இவர் வந்து ஒரு 4 நம்பிக்கை பற்றிய கூற்றுகள் வந்து 4 கொள்கைகளை வந்து சொல்கிறார். ஓகேவா? என்னென்ன கொள்கைகள் பாருங்கள். தொடக்கத்தில் எதுவும் கிடையாது, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, அவரே உலகத்தை படைத்தார், அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணையார் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு தேவேந்திரநாத் தாகூர். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடு பேர் இந்த பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. இந்த கொள்கை கூறுகள்லாம் யாருடையது அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூருடையது. ஓகேவா? இந்த மாதிரி தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு பழமையான கொள்கைகளை வந்து வைத்திருந்தார். ஆனால் இவருக்கு கீழே இருந்த கேசவ் சந்திரசேன் அப்படின்ற சில இளையவர்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை விட விரைவான மாற்றங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சாரு. தேவேந்திரநாத் கொஞ்சம் மிதவாதியாக இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கேசவ் சந்திரசேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவர் வந்து 1857 வந்து பிரம்ம சமாஜில் இணைஞ்சிருப்பார். 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு வந்து ஏற்பட்டதால்
கேசவ் சந்திரசேன் என்ன பண்ணிட்டாரு, சமாஜத்திலிருந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாரு. எப்போ 1866 இந்திய பிரம்ம சமாஜத்தை இவர் உருவாக்கிறாரு. பிரம்ம சமாஜம் ரெண்டாக பிரியுது. இந்திய பிரம்ம சமாஜ், ஆதி பிரம்ம சமாஜ். இந்திய பிரம்ம சமாஜ் வந்து கேசவ் சந்திரசேன் கீழே இருக்குது. இந்த ஆதி பிரம்ம சமாஜ்ன்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம தேவேந்திரநாத் தாகூர் கீழே இருக்குது. ஓகேவா? இப்போது கேசவ் சந்திரசேன் இருக்கிற இந்திய பிரம்ம சமாஜ் தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அதில் இருக்கிற அவர் என்ன பண்ணிட்டாரு, கேசவ் சந்திரசேன் அவருடைய 14 வயது மகளை வந்து இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்துட்றாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குழந்தை திருமணம் செய்யக்கூடாது, இது வந்து பிரம்ம சமாஜத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவருக்கு கீழே இருந்த சிலர் வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1878 உருவாக்குறாங்க சாதாரண சமாஜ். ஓகேவா? ஸோ இந்திய பிரம்ம சமாஜ் பிரம்ம சமாஜ் ரெண்டாக பிரியுது. இந்திய பிரம்ம சமாஜ், ஆதி பிரம்ம சமாஜ். அதில் இந்திய பிரம்ம சமாஜ் வந்து சாதாரண சமாஜ் அப்படின்னு மாறுது. ஓகேவா? சரி, அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து வங்காளத்தைச் சேர்ந்த இன்னொரு முக்கியமான சீர்திருத்தவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே வங்காளத்தில் இருக்க சமூக சீர்திருத்தங்கள். ஓகேவா? சரி, இவர் வந்து வித்யாசாகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்து மறைநூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறாரு. ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து மேலைநாட்டு கல்வியை படிச்சுட்டு வந்து அதில் இருக்கிற சிந்தனைகளை வந்து சொல்கிறீங்க. மேலைநாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் சொல்கிறாரு, இந்து மறைநூல்களே அதை விட முற்போக்கானவை அப்படின்னு சொல்கிறாரு. விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களில் இருந்தே சான்றுகளை எடுத்து முன்வைக்கிறாரு. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற மறைநூல்களில் இருந்தே உங்களுக்கு நான் சான்றுகளை வைக்கிறேன். இங்கே வந்து விதவைகளை வந்து எரிக்கிறது, விதவை மறுமணத்தை தடை செய்கிறது அப்படின்றதெல்லாம் மறைநூல்களே இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாதங்களில் வந்து அவர் வந்து சில புக்ஸாகவும் வெளியிடுறாரு. ஸோ இதனால் வந்து இவர் வந்து நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு அழைக்கப்படுறார். இவர் வந்து பெண் கல்வியை மேம்படுத்தல முக்கியமான பங்கு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளை வந்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக இவர் வந்து நிறைய பணிகள் செஞ்சுருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து தலைமையேற்று நடத்துறதுனால தான் 1856 விதவைகள் மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஓகேவா? விதவைகளுக்காக நிறைய போராடி இருப்பார் இவர். ஸோ இவர் எடுத்த இயக்கங்கள் காரணமாக 1856 விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ பெண்களோட வயதையும் வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? பாருங்கள், முதல் முறையாக வந்து பெண்களுக்கு திருமண வயது சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு காரணமும் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். அந்த பெருமையும் அவருக்கு தான் வரும். 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் ஏற்றாங்க. அதில் வந்து திருமண வயது வந்து 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 1891 திருமண வயது 12ன்னு சொல்கிறாங்க. 1925 திருமண வயது 13ன்னு சொல்கிறாங்க. 1929 திருமண வயது வந்து பெண்களுக்கு 14, ஆண்களுக்கு 18ன்னு சொல்கிறாங்க. 1955 இந்திய திருமண சட்டமில் பெண்களுக்கு வயது வந்து 18, ஆண்களுக்கு 21ன்னு நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகேவா? அக்பர் காலத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு வயது வந்து திருமண வயது 14, ஆண்களுக்கு 16 வயது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஆனால் இந்த வயதுவெல்லாம் இல்லை எதில் இருந்திருக்கு? 1929 திருமண வயது ஒப்புதல் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சட்டங்கள் எல்லாமே வெறும் காகிதத்தில் தான் இருந்துச்சு. படித்தவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின நாலேஜ் இருந்துச்சு, படிக்காதவங்களுக்கு இதை பற்றின புரிதல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து பிரார்த்தனை சமாஜ். பிரார்த்தனை சமாஜ் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜ் முடிஞ்சிடுச்சுப்பா. அடுத்து பிரார்த்தனை சமாஜை யார் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவரை பம்பாயில் 1867 ஏற்படுத்துகிறாங்க. பம்பாய்னா இப்போ இருக்கிற மும்பையில். எப்போனா பிரார்த்தனை சமாஜ் 1867, பிரம்ம சமாஜ் 1828, பிரார்த்தனை சமாஜ் 1867 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நிறுவியவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங். இதில் வந்து 2 முக்கியமான உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவர் வந்து எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. மகாதேவ் கோவிந்த்ஜி எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து இவங்க 2 பேருமே வந்து சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவைகள் மறுமணம் எல்லாருமே காமனான ஒரு விஷயங்களுக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் எம்ஜி ரானடே வந்து தனியாக வந்து சில அமைப்புகள் வந்து நிறுவுறார். என்னென்னு பாருங்கள். எம்ஜி ரானடே விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை 1861 உருவாக்குறாரு. புனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870 வந்து உருவாக்குறாரு.
விதவை மறுமண சங்கம், புனே சர்வஜனிக் சபா. புனே சர்வஜனிக் சபா எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து மக்கள்கிட்ட அரசியல் உரிமைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த புனே சர்வஜனிக் சபா வந்து ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா. அதே மாதிரி தக்கான கல்விக் கழகம் 1884 உருவாக்குறாரு. அது எதுக்கு அப்படின்னா இளைஞர்கள் வந்து கல்வி கற்றுக்கொள்ளணும். அது எப்படி அப்படின்னா தன்னலமற்ற சேவைக்காக, அவங்க சுயநலத்துக்காக கல்வி கற்கக்கூடாது, பொது சேவைக்காக வந்து கல்வியை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தக்கான கல்விக் கழகத்தை 1884 வந்து ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா. விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து இப்போ வங்காளத்தில் இருந்த சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா. அடுத்து வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். இந்து மதம் வந்து இன்னும் புத்தெழுச்சி பெறணும், இந்து மதம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில இயக்கங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா. ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்தனால அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அதை பரப்புறனால இதனால் இந்து மதம் வந்து அழிய போகுதுன்றதுக்காக இந்து மதத்தை புத்தெழுச்சி பண்ணணுன்றதுக்காக சில இயக்கங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதில் பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றது ஆரிய சமாஜ். இந்த ஆரிய சமாஜ் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1875. ஓகேவா. யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா. இவர் வந்து இவருடைய கருத்துக்களை வந்து போதிக்கிறதுக்காக பஞ்சாப்லேயே தங்கியிருப்பார். ஓகேவா. இவர் ஆனால் வந்து இவருடைய எழுதின நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நான் சொல்கிற ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது. ஓகேவா. ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது. ஸோ எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, அடுத்து வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குழந்தை திருமணம், விதவை மறுமணம் எல்லாமே வந்து மறுத்து தான் பேசினாங்க. அதே மாதிரி இவர் வந்து அயல்நாடுக்கு போனீங்க அப்படின்னா தீட்டு, அப்போல்லாம் வந்து அயல்நாடுக்கு போனால் தீட்டு அப்படின்னு சொல்லப்படுறது மறைநூல்களில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஓகேவா. யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு இது எல்லாமே வந்து நிராகரிக்கிறார். ஓகேவா. பிராமணர்கள் வந்து மேலாதிக்கம் செலுத்துகிற சடங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து மறுத்து வந்து பேசுகிறாரு. அதே மாதிரி ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்து பேசுது. அதாவது இவர்களுடைய முழக்கம் என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறத இவருடைய முழக்கம். ஓகேவா. வேத காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சடங்குகள்லாம் அவங்களுக்கும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்து மூட நம்பிக்கைகளான சடங்குகளை வந்து ஒழிச்சிட்டு நம்ம வேதங்களுக்கு திரும்பவும், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த ஆரிய சமாஜத்தோட ஒரு முழக்கமாக இருந்துச்சு. ஓகேவா. கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புவோம், வேதங்களுக்கு செல் அப்படிங்கிறது யாருடைய முழக்கம் அப்படின்னா ஆரிய சமாஜத்தின் முழக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதியின் முழக்கம். ஓகேவா. ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மத மாற்றம், சொன்னாலே கிறிஸ்டியானிட்டிக்கெல்லாம் மதம் மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த முயற்சியை வந்து நிறுத்துறதுக்காக இது வந்து முக்கியமாக ஒரு குறிக்கோள் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. எதிர் மத மாற்றம். இப்போ கிறிஸ்டியானிட்டியாக மாறியிருப்பாங்க இல்லையா, இந்துக்கள்லேருந்து கிறிஸ்டியனாக மாறியிருப்பாங்க. இப்போ அந்த கிறிஸ்டியனாக மாறினவங்கள திரும்பவும் வந்து எதிர் மத மாற்றம், திரும்பவும் அவங்கள வந்து இந்துக்களாகவே மாற்ற வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஒரு முக்கிய குறிக்கோளாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுத்திகரிப்பு சடங்கு, அதாவது மதம் மாறினவங்கள திரும்பவும் நம்ம இந்து மதத்துக்கு மாற்றுறதுக்கான ஒரு சடங்கு பேர் தான் சுத்தி அப்படிங்கிற சடங்கு. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றணுங்கிற பணியை செய்தது யார் அப்படின்னா ஆரிய சமாஜ். அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா கல்கத்தா அருகே இருக்கிற தட்சிணேஸ்வரம் ஊரில் வந்து எளிய அர்ச்சகராக வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து கடவுள் காளியோட தீவிரமான பக்தர். இவருடைய பஜனை பாடல்களில் வந்து வழிமுறைகள் பேரின்ப நிலை அடைந்து அந்த நிலையில் ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதாவது பஜனை பாடல்கள் பாடி நீங்கள் வந்து கடவுளை வந்து அடைய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. அதே மாதிரி கடவுளோட திருவிழாக்கள் வந்து முடிவற்றவை. ஸோ அவருடைய கருத்துப்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்து மதமாகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், எல்லா மதங்களுமே உலகளாவிய எல்லாருக்குமே பொதுவான மூலக்கூறுகளை தான் வைத்திருக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீடு பேற்றுக்கு இட்டு செல்லும். வீடு பேர் அப்படின்னா கடைசி காலத்தில் நம்ம நல்லா இருப்போம், அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போவோம், அந்த மாதிரி சொல்கிறோம்லே அந்த மாதிரி. ஓகேவா. அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜீவன் என்பதே சிவன் சொன்னது யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவன் என்பதே சிவன், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே, மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை, இது எல்லாமே சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேவா.
ஸோ இப்போ கற்றறிந்த இளைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து இப்போ பிரம்ம சமாஜ் வந்து விதவை மறுமணி இதெல்லாம் வச்சாங்கல்ல, அந்த கருத்துக்கள் எல்லாமே எல்லா கற்றறிந்த இளைஞர்களும் ஏற்றுக்கொண்டாருங்களாம் கேட்டால் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து குழப்பங்கள் இருந்துச்சு. இவங்க சொல்கிறது கரெக்டாக, இல்லை இவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது கரெக்டாக அப்படின்ற சில குழப்பங்கள் இருக்கிற படித்த இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படித்த இளைஞர்கள் எல்லாருமே கடவுள் இருக்கார், ஆனால் இந்த மாதிரி கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒன்று, எல்லா மத கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரா. ஸோ இவருடைய கான்செப்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து நிறைய சீடர்கள் நிறைய படித்தவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பிரம்ம சமாஜ் ஓட கருத்துக்கள் எல்லாம் வந்து அதிருப்தியாக இருந்த இளைஞர்கள் வந்து இவருக்கு ராமகிருஷ்ண மிஷனில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ 1886 ராமகிருஷ்ணர் வந்து இறந்துருவார். ஓகேவா. ஸோ அவர் இறந்த பிறகு அவருடைய சீடர்கள் வந்து இவருடைய கருத்துக்களை உலகிலையும் இந்தியாவிலையும் வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பணிகள் வந்து செஞ்சுருப்பாங்க. அதில் முக்கியமான சீடர் நம்ம சுவாமி விவேகானந்தர் தான். ஓகேவா. இவர் வந்து கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்களோட நிர்வாக கட்டமைப்பு அந்த மாதிரி அந்த சாயலில், யாருடைய சாயலில், கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்களோட நிர்வாக கட்டமைப்பு சாயலில் விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றத நிறுவியிருப்பார் அவருடைய ஆசிரியர் பேர் வச்சு. ஓகேவா. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருப்பார். எப்போ அப்படின்னா 1897 மே 1 வந்து நிறுவியிருப்பார். இந்த மிஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து சமய செயல்பாடுகள் அந்த கருத்துக்களை வந்து மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி அதை மட்டும் தன்னுடைய வேலையாக செய்யாமல் மக்களுக்கு வந்து கல்வி அறிவு கொடுக்கறது, மருத்துவ உதவி செய்கிறது, இயற்கை சீற்றங்கள் போது நிவாரண பணிகளில் வந்து ஈடுபடுறது, இந்த மாதிரி சமூக பணிகளையும் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா. சரி, இப்போ சுவாமி விவேகானந்தர் பற்றி பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். இவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிற கோட்பாடு வந்து இவருடைய கோட்பாடு. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இவர். ஓகேவா. இந்த சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இவர் வந்து கூப்பிட்ருப்பார். முக்கியமாக வந்து எப்போ ஃபேமஸ் ஆயிருப்பார் அப்படின்னா 1893 சிகாகோவில் உலக சமய மாநாடு நடந்திருக்கும். எப்போது 1893 எங்கே, சிகாகோ அங்கே வந்து உலக சமய மாநாடு நடந்திருக்கும். அங்கே வந்து இந்து சமயத்தை பற்றின நல்ல தத்துவங்கள் பற்றி அதை பற்றின நல்ல சொற்பொழிவுகள் வந்து இவர் கொடுத்துருப்பாரு விவேகானந்தர். அதில் வந்து இவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, என் அன்புக்கினிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே, உலகில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னது இவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்பீச்சால் இவர் வந்து ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா. சரி, அடுத்து இதுதான் இவரை பற்றி கொடுத்துருக்கிறது. ஸோ இவர் கொடுத்த ஸ்பீச்னால நிறைய இளைஞர்கள் வந்து இவர்கிட்ட வந்து இவருடைய இதனால் ஊக்கம் பெற்று இவருக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து பிரம்மஞான சபை. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிரம்ம சமாஜ் 1828 பார்த்தோம். பிரார்த்தனை சமாஜ் வந்து 1867 பார்த்தோம். அடுத்து வந்து ஆரிய சமாஜ் வந்து யார் பார்த்தோம், சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜ் பார்த்தோம் 1875. இப்போ அடுத்து வந்து பிரம்மஞான சபை பார்க்குறோம். ஓகேவா. ஸோ பிரம்மஞான சபை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி அப்புறம் கர்னல் ஹெச்எஸ் ஆல்கட் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவில் உருவாக்குறாங்க. அமெரிக்காவில் 1875 இந்த பிரம்மஞான சபையை உருவாக்குறாங்க. இது பிறகு 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு வந்து இதை மாற்றிடுறாங்க. ஓகேவா. பிரம்மஞான சபை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக வந்து உபநிடதம், பகவத்கீதை இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து உற்சாகம் ஊட்டுது. அதே மாதிரி பௌத்தம் புத்துயிர் பெறுறதுல பிரம்மஞான சபை வந்து முக்கியமான பங்கு வந்து வகிச்சிருக்கு. ஓகேவா. இந்து மறைநூல்களின் மீது வெளிநாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. ஓகேவா. ஸோ இவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க தானே இந்த பிரம்மஞான சபை. ஸோ இவங்க அமெரிக்காவிலேருந்து வந்து இவங்க வந்து இந்து மறைநூல்கள் மீது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே, அப்போ ஏன் நம்மளுடைய நூல்களை நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படித்த இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அதை படிக்கிறதுக்கு நிறைய ஈடுபாடு வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. சரி, அடுத்து இப்போ வந்து பிரம்மஞான சபையில் அன்னி பெசண்ட்டோட பங்களிப்பு. ஹெச்எஸ் ஆல்கட் இது உருவாக்குன ஆல்கட் வந்து இறந்துருவார். அவர் இறந்த பிறகு வந்து அதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அன்னி பெசண்ட். இந்த அன்னி பெசண்ட் யார் அப்படின்னா,
இவர் வந்து ஒரு அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஓகேவா. இவர் வந்து தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைச்சு அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல் அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் வந்து அமைச்சு ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிற்கு வந்து தன்னாட்சி வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வந்து அன்னி பெசன்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி இவர் 2 செய்தித்தாள்கள் உருவாக்குறாரு. அது பேர் தான் நியூ இந்தியா காமன்வெல். ஓகேவா. நியூ இந்தியா காமன்வெல்ங்கிற செய்தித்தாளை உருவாக்குனது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். ஓகேவா. அதன் மூலிமா அவருடைய கருத்துக்களை வந்து பரப்புகிறாரு. ஓகேவா. இதுதான் வந்து அன்னி பெசன்ட் பற்றி. அடுத்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சமய சீர்திருத்த இயக்கமும் பார்த்தாச்சு, அதே மாதிரி இந்து புத்தெழுச்சி இயக்கமும் பார்த்தாச்சு. அடுத்து சாதியே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கிற இயக்கங்கள் யார் யாருன்னு பார்ப்போம். சாதி இல்லை அப்படின்றத ஜோதிபா பூலே, அதாவது ஜோதிபா கோவிந்தராவ் பூலே, இவர் வந்து 1827 மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. இவர் வந்து ஜாதி இல்லை அப்படின்ட்டு எதிர்க்கிறாரு. ஏன்னா கீழ் ஜாதி மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, அதனால் வந்து ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பார். 1852 ஒடுக்கப்பட்டவர்களுக்காக முதல் பள்ளியை எங்கே திறக்கிறார் அப்படின்னா பூனேயில். இது ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். எப்போ 1852 ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை ஏற்படுத்தியவர் ஜோதிபா பூலே. எங்கே ஏற்படுத்துகிறார் அப்படின்னா பூனேயில். ஓகேவா. ஸோ அதே மாதிரி சத்யசோதக் சமாஜ் அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படிங்கிற சொசைட்டியை வந்து ஏற்படுத்தினது யாருன்னா ஜோதிபா பூலே தான். ஓகேவா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த சத்யசோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் எதுக்காக அப்படின்னா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக இந்த சத்யசோதக் சமாஜை வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா. அதே மாதிரி இவர் நிறைய செஞ்சுருப்பார். குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருப்பார், விதவை மறுமணத்தை ஆதரித்திருப்பார். அதுக்கு இவருக்கு வந்து சப்போர்ட்டாக இவருடைய ஒய்ஃப் வந்து இருந்திருப்பாங்க. இவருடைய ஒய்ஃப் பேர் வந்து சாவித்ரிபாய். இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட பெண்களோட முன்னேற்றத்திற்காக அவங்க 2 பேர் வாழ்வையுமே அர்ப்பணித்திருப்பாங்க. ஜோதிபா பூலே பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி விடுதிகளை வந்து உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய நூல் பெயர் வந்து குலாம்கிரி. ஓகேவா. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னு பார்த்தோம். கரெக்ட். சத்யார்த்த பிரகாஷ் நூல் எழுதுனது சுவாமி தயானந்த சரஸ்வதி. குலாம்கிரி அப்படிங்கிற நூல் அர்த்தம் என்ன அப்படின்னா அடிமைத்தனம். இந்த நூல் எழுதினது யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. ஓகேவா. இதில் வந்து என்ன கருத்துக்கள் அப்படின்னா இவருடைய தீவிரமான கருத்துக்கள். இவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருப்பார். விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பார், குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பார் இல்லையா. அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த குலாம்கிரிங்கிற நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த சாதி எதிர்ப்பாளர் யார் அப்படின்னா நாராயண குரு. இவர் வந்து கேரளாவில் பிறந்திருக்கார். ஓகேவா. இவர் வந்து பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் பார்த்து மனம் வெதும்பி அவங்களோட மேம்பாட்டிற்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. ஓகேவா. ஸோ அவர்களுடைய மேம்பாட்டிற்காக பணியாற்றத்திற்கு இவர் ஏற்படுத்தின அமைப்பு தான் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். எப்போ அப்படின்னா 1902 ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தினது யார் அப்படின்னா நாராயண குரு. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய கோவிலை கட்டியிருப்பார். ஓகேவா. அந்த கோவில் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து சில கோவிலுக்குள்ளே உடந்து விட மாட்டாங்க. அதனால் இவரே வந்து ஒரு கோவிலை வந்து கட்டுறாரு. அந்த கோவில் வந்து எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேவா. ஸோ இவருக்கு நாராயண குருக்கு கீழே இருந்தவங்க யார் யார் அப்படின்னா இவருடைய சீடர்கள் மாதிரி இவர்கிட்ட இருந்து நல்ல சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்க இவருடைய கருத்துக்களால் கவரப்பட்டனால. ஸோ அவங்க பெயர் வந்து குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. இவங்களாம் யாருடைய கருத்துக்களால் கவரப்பட்டவங்க அப்படின்னா நாராயண குருவோட கருத்துக்களால் கவரப்பட்டவர்கள். ஓகேவா. அடுத்து நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் தான் முக்கியமானவர் வந்து ஐயன் காளி. இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா 1863 திருவனந்தபுரத்தில் இருக்கிற வெங்கனூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். அப்போ வந்து அது வந்து திருவாங்கூர் அரசோட ஆட்சி பகுதியாக இருந்திருக்கும் இந்த வெங்கனூர். ஓகேவா. இவர் குழந்தையாக இருக்கும்போதே நிறைய ஜாதிய பாகுபாடு வந்து பார்த்துருப்பார். ஸோ அதனால் இவர் வந்து இப்போ கடைசியாக சாதி எதிர்ப்பு இயக்கத்தோட தலைவராக இவர் வந்து மாறியிருக்கார். ஓகேவா. ஸோ இவர் போகிற பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்கு வந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக போராடியிருப்பார். ஓகேவா. இவர் 1907 சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். சாது அப்படின்னா சாதுவாக யார் இருப்பாங்க, ஏழை மக்கள் அப்படின்னா வச்சுக்கோங்க. சாதுஜன பரிபாலன மக்கள் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எப்போ ஏற்படுத்துகிறாங்க 1907. யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னா ஐயன் காளி. யாரால் ஊக்கம் பெற்று யாரால் மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆகி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு ஏற்படுத்தின ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் இருக்கு இல்லையா, அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சாதுஜன
விஞ்ஞான பரிபாலன சங்கமம் வந்து அய்யன்காளி 1907 ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். அடுத்து வந்து இஸ்லாம்ஸ் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் வந்து சில ஏற்படுத்தியிருக்காங்கப்பா. அது என்ன அப்படின்னா 1857 ஆண்டு புரட்சிக்கு பிறகு வந்து இந்திய முஸ்லீம்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து நமக்கான இதை வந்து நம்மளே அடைஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நவீன கல்வி அறிவின்மையை வந்து போக்கணும். இஸ்லாமியர்கள் வந்து கல்வி பெறணும். அவங்க கல்வி கற்றால் மட்டும்தான் அவங்களுக்கான இடம் வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த சர் சையத் அகமது கான் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவர் புரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி மேலைநாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வந்து வற்புறுத்துறாரு. ஓகேவா. ஸோ அதுக்காக இவர் வந்து அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து நிறுவி அந்த அறிவியல் கழகத்தோட முக்கியமான நூல் என்ன அப்படின்னா ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து உருது மொழியாக, ஸோ உருது மொழியில் மொழிபெயர்க்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் இந்த அறிவியல் கழகத்தில் முக்கியமான வேலையே. ஓகேவா. அறிவியல் நூல்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் முஸ்லீம்கள் வந்து நல்ல அறிவாளியாக ஆவாங்க, படித்தவங்களாவாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ தான் சமூகத்தில் உயர்ந்த நிலை அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லுவார். சரியா. ஸோ இவர் வந்து தேசிய இயக்கம்னா இப்போ காங்கிரஸ் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி தேசிய இயக்கங்களை இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்களோட நலன்கள் வந்து காக்கப்படும் அப்படின்னு இவர் நம்புகிறாரு. ஓகேவா. அதனால் இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக ஆங்கிலம் வந்து கற்றுக்கொள்ளுங்க, ஆங்கிலத்தை வந்து படிங்க அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி இவர் வந்து அறிவுரை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாமே வந்து இவர் யோசிக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவார்னா விடுதலை அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டார். ஒன்லி வந்து இஸ்லாமியர்களோட நலன்கள். ஏன்னா அப்போ வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப அடிமட்டத்தில் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க இந்துக்கள் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிங்கன்னா, இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து நமக்கு வேலைக்கு கொடுப்பாங்க. அவங்க வேலை கொடுத்தாங்கன்னா நம்மளும் வந்து மேலே வரலாம் அப்படிங்கிற இதை புரிஞ்சுக்கிட்டே வந்து எல்லாத்துட்டையும் இங்கிலீஷ் படிக்க சொல்லி அறிவுறுத்துவார். ஓகேவா. அதே மாதிரி இவர் ஏற்படுத்தின இயக்கம் தான் அலிகார் இயக்கம். இதுவும் வந்து ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் தான். ஓகேவா. இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் 1875. சீர்திருத்த இயக்கம்னா மொத்தமாக இஸ்லாம் சமூகத்துக்கு ஃபுல்லாகவே. ஓகேவா. அதாவது இஸ்லாம் மட்டும் இல்லை, எல்லா சமூகங்களும் சேர்த்து வரும். மீட்பு இயக்கம் அப்படின்னா அந்த மதத்தில் இருக்கிற கருத்துக்களை வந்து மீட்டெடுக்கிறது. ஓகேவா. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அலிகார் இயக்கம் எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 1875. ஓகேவா. ஸோ அதே மாதிரி அதே சமயத்தில் அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியும் வந்து 1875 சர் சையத் அகமது கான் வந்து நிறுவுறாரு. ஓகேவா. ஸோ அலிகார் இயக்கம் அப்படின்றது அவருடைய இயக்கம் வந்து இந்த கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அந்த பெயர் வந்து பெற்றிருக்கு. ஓகேவா. இது வந்து இவருடைய இதுலேயே வந்து ஒரு காலேஜையும் நிறுவுறாரு, அதுக்கு சம்மந்தமாக ஒரு இயக்கத்தையும் நிறுவுறாரு. ஓகேவா. இந்த அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் வந்து 1920 யூனிவர்சிட்டியாக வந்து தரம் உயர்த்தப்படுது. ஓகேவா. சரி. அடுத்து வந்து தியோபந்த் இயக்கம். இப்போது இவர் வந்து முஸ்லீம்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ் படிங்க, இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் இல்லையா. ஸோ முக்கியமாக இந்த சர் சையத் அகமது கானுக்கு எதிராக உருவானது தான் இந்த தியோபந்த் இயக்கம். இது வந்து ஒரு மீட்பு இயக்கம் அப்படின்னா இஸ்லாமோட பழமைவாத கருத்துக்களை வந்து மீட்பதற்காக உருவான இயக்கம். சர் சையத் அகமது கான் பண்ணுறது முஸ்லீம்களை வந்து அவர்களுடைய இதில் வந்து மாறுற மாதிரி. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து படிக்கும்போது அவங்க வந்து குரானோட கருத்துக்களை தான் படிப்பாங்க. அவர் என்னமோ இங்கிலீஷை படிங்க, அறிவியலை படிங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பழமைவாத முஸ்லீம்கள் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்தை வந்து உருவாக்குறாரு. முக்கியமாக அலிகார் இயக்கத்துக்கு எதிராக வந்து இது உருவாக்குறாரு. யார் உருவாக்குறாங்க அப்படின்னா முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி இவர்களோட தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாங்க. ஸோ அவர் ஏற்படுத்தின பள்ளியில் வந்து இங்கிலீஷ்லாம் சொல்லித்தராங்க. ஆனால் இவங்க ஏற்படுத்தின இந்த சஹரன்பூர் பள்ளியில் ஆங்கில கல்வி, மேல்நாட்டு பண்பாட்டை வந்து புறக்கணித்து உண்மையான இஸ்லாமிய மதத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த உலமாக்கள் யார் அப்படின்னா முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்களோட தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாரு. ஓகேவா. சரி. அடுத்து வந்து அவர் தலைமை முடிஞ்சது. அடுத்து புதுசாக ஒரு தலைவர் வராரு, மௌலானா
முகமது உல் ஹசன் அப்படிங்கிற ஒரு தேவபந்தோட புதிய தலைவராக உருவாகிறாரு. இவர் தலைமையில் ஜமைத்துல் உலேமா, அதாவது இறையியலாளர்கள் அவை ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை, ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களோட அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு, இதை பற்றின உறுதியான கருத்துக்களை முன் வச்சு அது சம்மந்தமாக இந்த தேவபந்த் இயக்கம் செயல்படுது. ஓகேவா? ஸோ அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கே தோன்றுச்சு அப்படின்னா பம்பாயில் தொடங்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவரால் பம்பாயில் பார்சி சீர்திருத்த இயக்கம் உருவாகுது. இது ரஹ்னுமாய் மச் தயாஸ்னன் சபா அப்படின்னு சொல்லுவாங்க பார்சி லாங்குவேஜில், பர்சியன் லாங்குவேஜில். ரஹ்னுமாய் மச் தயாஸ்னன் சபா அப்படின்னா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம். ஓகே, இந்த அமைப்போட தாரக மந்திரம் என்ன அப்படின்னா ராஷ்ட்கோப்தார். ராஷ்ட்கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு பொருள். ராஷ்ட்கோப்தார் என்பது யாருடைய முழக்கம் அப்படின்னா பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட முழக்கம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் ஏற்றத்துக்காக பல்வேறு இயக்கங்கள் நடத்தியிருக்காரு. அதே மாதிரி இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்திலிருந்து பிற்கால காங்கிரஸில் நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க. பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா, இந்த தலைவர்கள் எல்லாமே பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் கீழே இருந்தவங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸில் ஜாயின் பண்ணவங்க. ஓகேவா? அடுத்து சீக்கியர்களோட சீர்திருத்த இயக்கம் 2 இருக்குது. நிரங்கரி, நாம்தாரி. நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற வழிபாடு, நாம்தாரி அப்படின்னா உருவத்தை வச்சு வழிபடுறவங்க. ஓகேவா? இந்த நிரங்கரி இயக்கத்தை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா பாபா தயால்தாஸ். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்குனது பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. நிரங்கரி அதாவது உருவமற்ற வழிபாடு என்ன மாதிரியான சடங்குகள்லாம் சிலை வழிபாடு மறக்கிறாங்க. குருநானக் அவர் தான் சீக்கியர்களோட தலைவராக. ஸோ அவருடைய தலைமையை மதிக்கிறாங்க. மது அருந்துவது, மாமிசம் உண்பதெல்லாம் கைவிடும்படி இந்த பாபா தயாதாஸ் வலியுறுத்துறாரு. பாபா ராம்சிங் கீழே இருக்கிற இந்த நாம்தாரி இயக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா சீக்கியர்களோட அடையாளங்களான கிர்பான் அப்படிங்கிற வாளை தவிர மீதி எல்லாத்தையும் நீங்கள் அணிஞ்சிருக்கணும். சீக்கியர்கள் தலையில் ஒரு தலைப்பாகை வச்சுருப்பாங்கள்ல, அது அப்புறம் வாள் எப்பயுமே அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கு பதிலாக, வாளுக்கு பதிலாக நீங்கள் லத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாபா ராம்சிங் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு கருதுகிறாங்க. விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. வரதட்சணை முறையை, குழந்தை திருமணத்தில் தடை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆரிய சமாஜம் கிறித்துவ சமய பரப்பு ஆரிய சமாஜம் அதாவது இந்து சமய நிறுவனம் தான் ஆரிய சமாஜ். கிறித்துவ சமய பரப்பு கிறித்துவர்களுக்காக. ஸோ இவங்களாம் வளர்ந்துட்டு இருந்த காலத்தில் சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பை அமிர்தசரஸில் நிறுவியிருக்காங்க. ஓகேவா? யார் நிறுவனங்கள்னு சொல்லலை. சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு எங்கே நிறுவியிருக்காங்க? அமிர்தசரஸில். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சீக்கிய மதத்தோட புனித தன்மையை மீட்டெடுப்பது தான் சிங் சபாவோட முக்கிய குறிக்கோள். ஓகேவா? ஆங்கிலேயர்களோட ஆதரவில் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. சீக்கியர்களுக்கான ஒரு காலேஜ், கால்சா காலேஜ். எங்கே அப்படின்னா அமிர்தசரஸில். யாருடைய ஆதரவு? ஆங்கிலேயர்களுடைய ஆதரவு இல்லை. ஓகேவா? இந்த சிங் சபா தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது அப்படின்னா சிங் சபா. ஓகே, இப்போ இது வரைக்கும் இந்திய அளவில் பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். முக்கியமாக ராமலிங்க அடிகளார். ஓகேவா? ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார்னு சொல்லுவாங்களே அவர். ஓகேவா? இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா சிதம்பரத்திற்கு அருகே இருக்கிற மருதூரில் பிறக்கிறாரு. ஸோ இவங்க தான் அப்பா இறந்த பிறகு சென்னையில் வாழ்கிறாங்க. அவங்க அண்ணனோடய வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவருக்கு கல்வியை நல்லா பெறலாம் அப்படின்னாலும் இவருக்கு அளப்பரிய புலமை, நல்ல நாலேஜ் இருந்திருக்கு. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் அப்படின்ற குணம் இருக்கணும் அப்படின்ற இது வச்சுருப்பார். ஸோ துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதை அவர் ஜீவகாருண்யம், அதாவது அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாரு. இந்த மாதிரி அன்பை காட்டுறது ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவினார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அமைப்பை நிறுவியவர் வள்ளலார். ஓகேவா? அது பின்னாடி பேர் மாற்றுறாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றிடுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 1866 காலகட்டத்தில் கொடிய பஞ்சம் தமிழ்நாட்டில் தென்னிந்தியா முழுக்க நடக்கும். அதை
நிறைய பேர் பசி பிணியில் வந்து கஷ்டப்படுவாங்க, பசியால் கொடுமைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை போக்குறதுக்காக 1867 இலவச உணவகத்தை வந்து வடலூரில் வந்து நிறுவுறாங்க. எல்லாருக்குமே ஜாதிலாம் பார்க்க மாட்டாங்க, யார் வந்தாலுமே இங்கே வந்து சாப்பாடு. இலவச உணவகத்தை வடலூரில் எப்போது 1867 யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? வள்ளலார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின பாடல்கள் திருவருட்பான்னு அழைக்கப்படுது. இது நம்ம தமிழ்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள் பாருங்கள், நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாக இருந்தார். பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். பாருங்கள், அப்படின்னா இவ்வளோ கொடுமையான இது வறட்சி வந்து அப்போ இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து அயோத்திதாசர். இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், அதே மாதிரி இவர் வந்து ஒரு பண்டிதர். ஓகேவா? பண்டிதர்னா சித்த மருத்துவர். ஓகேவா? சென்னையில் வந்து பிறந்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த லாங்குவேஜ்லாம் இவருக்கு தெரியும். ஸோ சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தியவர் வந்து சாதியின் பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டு வந்து விடுதலை பெறத்துக்காக பாடுபடுறாரு. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி வந்து இவர் செய்கிறார் அப்படின்னா, முக்கியமாக ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து கோவிலுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதை வந்து எதிர்த்து கோவில் நுழைவணும், அவங்களுக்கும் பர்மிஷன் கொடுக்கணும்னு ஆதரவாக வந்து இவர் ஒரு இயக்கம் வந்து உருவாக்குறாரு. அதுதான் அத்வைதானந்த சபா. ஒடுக்கப்பட்டவர்களின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் உருவாக்கின இயக்கம் தான் அத்வைதானந்த சபா. எப்போ அப்படின்னா 1876 உருவாக்குறாரு. அப்புறம் 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவரும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. 1882 அயோத்திதாசர், ஜான் ரத்தினம் திராவிடர் கழகத்தை உருவாக்குறாங்க. 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தொடங்குறாரு. ஏன் அப்படின்னா அப்போது வந்து பத்திரிகை வந்து இருந்துச்சு தான், ஆனால் வந்து எல்லாருமே அந்த பத்திரிகையில் வேலை செய்கிறவங்க, அதை நடத்துகிறவங்க எல்லாருமே உயர்ஜாதி மக்களாக இருந்தாங்க. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களும் இதில் வரணுங்கிறதுக்காக 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதில் வந்து உருவாக்குறாரு. அடுத்து திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை 1891 வந்து ஏற்படுத்துகிறாரு. அதனுடைய முதல் மாநாட்டம் எங்கே நடக்குது அப்படின்னா நீலகிரியில் நடக்குது. 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடத்தியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பிரம்மஞான சபையை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம், ஹெச்எஸ் ஆல்காட்டுன்னு பார்த்தோமா. அவருடைய தாக்கத்தோட காரணமாக 1898 ஏன்னா பிரம்மஞான சபை வந்து பௌத்த மதத்தை வந்து இந்தியாவில் புத்தெழுச்சி வர்றதுக்கு ஒரு உதவி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அயோத்திதாசர் வந்து அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய தாக்கம் ஏற்பட்டு 1898 இலங்கை போகிறாரு. இலங்கை போய் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. ஸோ அங்கே இருக்கிற பௌத்த கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. எப்போ அப்படின்னா 1898 அங்கேருந்து வந்த உடனேயே வந்து சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அயோத்திதாசர் ஏற்படுத்துகிறாரு. அப்புறம் இவர் வந்து 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வாராந்திர பத்திரிகையும் நடத்துகிறாரு. தொடங்கி 1907 1914 அவர் இறக்குற வரைக்கும் நடத்திட்டுருக்காரு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நியூ எடிஷன்ப்பா, 2024 எடிஷன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எடிஷனில் வைகுண்ட சுவாமிகள், இவரும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சீர்திருத்தவாதி தான். இவரை பற்றின பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? வைகுண்ட சுவாமிகள் வந்து சாமித்தோப்பு, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பு, இப்போ வந்து சாஸ்தா கோவில் விளைய சொல்லுவாங்க அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார் வைகுண்ட சுவாமிகள். இவருடைய இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். ஓகேவா? இந்த முடிசூடும் பெருமாள், உனக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட இதாக இருக்க, உனக்கு வந்து முடிசூடும் பெருமாள்ன்ற பேர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால் இவருடைய பெயரை வந்து முத்துக்குட்டின்னு மாற்றி வச்சுப்பாங்க. ஓகேவா? இவர் வந்து ஆங்கிலேயர்கள் மற்றும் திருவிதாங்கூர் ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு விமர்சிப்பார். ஓகேவா? வெள்ளை பிசாசு அப்படின்னா ஆங்கிலேயர்கள், கருப்பு பிசாசு அப்படின்னா திருவிதாங்கூர் ஆட்சியை வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சமத்துவ சமாஜம், சமபந்தி துவையல், இதெல்லாமே எல்லாருமே சமம் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி இந்த அமைப்பெல்லாம் வந்து நிறுவியிருப்பார். சமபந்தி விருந்து வந்து வச்சுருப்பார், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு விருந்து வச்சுருப்பார். சமத்துவ சமாஜம்லாம் ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா? இவருக்கு எப்படி வைகுண்டர் பேர் வந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து இந்த மாதிரி எல்லாரும் இது பண்ணுறனால திருச்செந்தூருக்கு போயிட்டு வருவார். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து தியானம் பண்ணிட்டு வந்த பிறகு தன்னைத்தானே வந்து வைகுண்டர் அப்படின்னு அழைச்சிப்பார். ஓகேவா? இவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்து ஐயா வழி. ஓகேவா?
இவரை ஃபாலோ பண்ணுற பாதை வந்து இவரை வந்து எல்லோரும் ஐயான்னு சொல்லுவாங்க. அதனால் இவரை கருத்துக்களை இவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஐயா வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து விலங்குகளை வந்து பலியிடக்கூடாது, விலங்குகளை வணங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அகிலத்திரட்டு, இவருடைய கருத்துக்கள் இருக்கிற நூல் வந்து ஒன்று இருக்குது. அது பேர் தான் அகிலத்திரட்டு. ஓகேவா? இதுதான் வைகுண்ட சுவாமிகள் பற்றியது. ஸோ நம்ம இதில் வந்து 10th ஹிஸ்ட்ரி லெசன் வந்து 5 பார்த்துருக்கோம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். நிறைய பேர் டெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க. டெஸ்ட் ஒன்றும் பெருசாலாம் வேண்டாம்ப்பா. இங்கே பாருங்கள், இப்போது இதில் புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னதுலேருந்து தான் இந்த புக் பேக் கொஷின்ஸே கேட்டிருக்காங்க. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது அப்படின்னா, சரியான விடை தேர்ந்து செய்க ஒரு 7 இருக்குது, கோடிட்டயரம் ஒரு 6 இருக்குது. ஓகேவா? கோடிட்டயரம் 6 இருக்குது. இங்கே வந்து பொறுத்துக ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பொறுமையாகவே. மொத்தம் வந்து அது இல்லாமல் இந்த கூற்று காரணம் இருக்குது பாருங்கள். இந்த கூற்று காரணத்தில் ஒரு 4 கேள்வி இருக்குது. மொத்தம் 7, 6, 10, 13, 17, 18 கொஷின் இருக்குது. இந்த 18 கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக எதை போட்டு பார்க்குறீங்களோ இல்லையோ, எனக்கு இந்த சரியான விடைக்கும் இந்த பொறுத்துகளுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லியே ஆகணும். ஓகேவா? சரி, இவ்வளோ நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? அடுத்து, ராஸ்கோப்தார் யாருடைய முழக்கம்? நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? இதெல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த கோடிட்டடமும் நீங்களே வந்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த கூற்று காரணமும் வீடியோவை பாஸ் பண்ணி படித்து பாருங்கப்பா. ஓகேவா? ஃபோர்த் ஒன், அப்புறம் பொறுத்துக்க. ஓகே, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.